நாங்க ஈரோடு மாவட்டம் பெருந்துறை வாய்க்கால்மேடு. நாங்க அங்கிருந்து வந்திருக்கோம். இவ்வளவு தூரம் காலையில 5 மணிக்கு வந்தோம். இனிமேல் எல்லாமே இவர் தான், வேற எந்த கட்சியும் நிக்க முடியாது. எல்லாமே டிவிக்கே தான், எப்பவுமே டிவிக்கே தான். நாங்க வந்து சின்ன வயசுல இருந்து ஃபேன்ஸ், டிவிக்கே ஃபேன்ஸ், விஜய் ஃபேன்ஸ். நான் வந்து பிறந்ததுல இருந்தே விஜய் ஃபேன் தான். எத்தனை வயசு ஆகுது உங்களுக்கு? எனக்கு 20 ஆகுதுண்ணா. 20 வயசு. ஓகே, ஓட்டு இருக்கு. கண்டிப்பா விஜய்க்கு தானா? விஜய்க்கு தான். ஜெயிப்பாருன்னு நினைக்கிறீங்களா? ஜெயிப்பாருண்ணா கண்டிப்பா. 2026ல விஜய் தான். விஜய் தான். ஓகே, இந்த கேப்லாம் நீங்க காசு கொடுத்து வாங்குனீங்களா? இல்ல ஃப்ரீயா தந்தாங்க. கேப் துண்டு எல்லாமே ஃப்ரீயா தந்தாங்க. எல்லாமே ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. வாட்டர் பாட்டில் எல்லாமே ஃப்ரீ தான். ஓகே, ஃபுட் எல்லாம் ப்ரொவைட் பண்றாங்க. எல்லாமே ஃப்ரீ தான். எதுவும் தரல. ஃபுட் எதுவும் தரல. வேற ஏதாவது ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி எதுவும் இல்ல. ஓகே, வாட்டர் பாட்டில் கொடுத்திருக்காங்க, கேப் கொடுக்குறாங்க, துண்டு கொடுக்குறாங்க. ஓகே, இப்போ விஜய் ரசிகர்களை வந்து தற்கொலைன்னு சொல்றாங்க, அதை எப்படி பாக்குறீங்க? அது தற்கொலைனா அவங்க தானே தற்கொலை, நாங்க இல்ல தற்கொலை. அவங்க பேசுறதே தற்கொலை தான். அவங்க பண்றது எல்லாமே தற்கொலைத்தனமா தான் இருக்கு. ஓகே, அவங்க பேசுறது எல்லாம், நடக்கிறது செயல்ல எல்லாமே தற்கொலைத்தனம் தான். நாங்க தற்கொலை இல்ல. விஜய் எங்களுக்காக வந்தாருன்னா எந்த இது பாதுகாப்பு இருக்கும். 2024 பாதுகாப்பு இருக்கும். எந்த இதுமே இருக்காது. ஓகே, இப்போ வந்து இங்க பெண்கள் தனியா ஆண்கள் தனியா பிரிச்சு விட்டுருக்காங்க. இது சேஃப்னு நினைக்கிறீங்களா? ஃபுல்லா சேஃபா. ஏன்னா பாய்ஸ் கேர்ள்ஸ் விட்டாங்கன்னா அவங்க அந்த கூடுதலே என்ன இதுக்குன்னு எதுவுமே தெரியாது. தளபதி எங்களுக்கு எல்லாம் நல்லது. 2020 தளபதிக்கு தான் ஓட்டு ஃபுல்லா. ஓகே ஓகே ஓகே. இங்க பாதுகாப்பு வசதி எல்லாம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? எல்லாமே காவல்துறை எல்லாரும் எங்களுக்கு நல்லதா செய்றாங்க. ஒண்ணும் இல்ல. ஒரு கட்டத்துல நின்னாங்க நடிச்சானா 1000 பேர் நினைக்கலாங்க. ஆனா இங்க 500 பேர் தான் இருக்காங்க. ஃபுல் சேஃப்டியா இருக்கு. கொஞ்சம் ஃப்ரீயாவும் இருக்கு. நல்லா இருக்கு. ஓகே ஓகே ஓகே. பசங்க யாராவது உங்களுக்கு தொந்தரவு பண்றாங்க? யாருமே தொந்தரவு பண்ணல. எல்லாரும் சேஃபா பண்ணிருக்காங்க. பாய்ஸ் தனியா இருக்காங்க, கேர்ள்ஸ் தனியா இருக்காங்க. அவங்களே எதுவும் இல்ல. நாங்க எல்லா பசங்களும் சேஃபா பாத்துக்கிட்டாங்க. ஓகே. தம்பி விஜய் பாத்தீங்களா? எப்படி பேசினார்? தெளிவா பதில் சொல்லுங்க. எப்படி பேசினார்? சூப்பரா பேசினார்ண்ணா. அவருக்கு ஆட்சிக்கு அடுத்து அவரு தான் வர போறாரு. யாரு நீ என்ன சொன்னாலும் அடுத்து அவரு தான் சிஎம். யாருன்னா சொல்லுங்களா? மக்கள் பிரச்சனை பேசினாரா? ஈரோடு மக்கள் பிரச்சனை மட்டும்தான் பேசினாரு. ஓகே, ஜெயிப்பாரு கண்டிப்பா. 2026ல அவரு தான் ஆட்சிக்கு வருவாரு. சரி, ஓகே. இன்னொரு முக்கியமான கேள்வி, டிவிகேன்னு சொன்னாலே எல்லாருமே தற்கூரின்னு சொல்றாங்களே, அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? சொல்றீங்க பாருங்க. தற்குறி ஆட்சிக்குரிய நாங்க தானே. 2026 வெறி இப்போ தற்குறி யாரு, ஆட்சிக்குரிய யாருன்னு 2026 தற்குறி யாருன்னு அவங்களே தெரிஞ்சுக்குப்பாங்க. நாங்க ஜெயிச்சு மின்னு வரப்ப அவங்க பின் போறப்ப அவங்க தான் தற்குறியா இருப்பாங்க. நீங்க வந்து அணில் குஞ்சுகள் அல்ல. அல்ல, நாங்க அணில் குஞ்சுகள் அல்ல. குஞ்சுகள் எலி குஞ்சுகள். எலி குஞ்சு சொல்லிட்டு தான் போயிட்டு இருப்பாங்க. நாங்க அணில் குஞ்சு இல்ல சொல்றாங்க, சொல்லிட்டு தான் போயிட்டு இருக்காங்க. 2026 டிவிக்கு ஆட்சி அமைக்க போகுது. இது எல்லாரும் மக்கள் எல்லாரும் சாட்சி. பொதுக்கூட்டத்தை வந்து பேசிட்டு அப்படி விஜய் 2026 டிவிக்கு அக்கா, விஜய் பாத்தீங்களா? பாத்தீங்கண்ணா. கொஞ்சம் லாங்ல இருந்தா பேசினேன். நல்லா பேசினாருண்ணா. ஃபயரா இருந்துச்சு ஒவ்வொரு ஸ்பீச்சுமே. ஓகே, எவ்வளவு நேரம் பேசினாரு? அவர் ஒரு 20 மினிட்ஸ் தான் சார் பேசினாரு. ரொம்ப வள கொலன்னு அந்த மாதிரிலாம் மணிக்கணக்கான இழுத்து வச்சுட்டு இருக்கிறது அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிச்சுட்டு போயிட்டே இருக்காரு. என்ன முக்கியமான விஷயங்கள் பேசினாரு? என்ன பேசினாரா? சமூக நீதி பத்தி பேசினாரு. எப்படி எல்லாரும் ஒற்றுமையா இருந்து இந்த டிவிக்கேவை வழிநடத்தி இந்த ஆட்சியை எப்படி பிடிக்கலாம் அப்படிங்கிறத பத்தி பேசினாரு. என்னென்ன இதுக்கு முன்னாடி இடர்பாடுகள் இருந்துச்சு, அதெல்லாம் நம்ம எப்படி எதிர்கொண்டு இப்போ முன்னாடி வந்துட்டு இருக்கோம், அதை பத்தி ஏன் அவங்கள கதறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேசினாரு. ஓகே, அவரே சொன்னாரே சினிமா தனமா பேசுறேன், சினிமா அப்படிதான் பேசுறாருன்னு நினைக்கிறீங்களா? அதாவது உங்க பேசுறதெல்லாம் பாத்தீங்கன்னா சினிமா டயலாக் மாதிரி தான் தெரியும். ஏன் அவங்களாம் பேசுறது இல்லையா? எல்லாருமே பேசிட்டு தான் இருக்காங்க. இவங்க பேசினா மட்டும் ஏன்னா சினிமால இருந்து வந்திருக்காங்கறதுனால சினிமால இருந்து பேசுறீங்க, சினிமா டயலாக் பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்லிட்டே தான் இருப்பீங்க. சொல்றவங்க சொல்லிட்டே போங்க, எங்க வெளியில நாங்க போயிட்டே இருக்கோம். அவ்வளவுதான். ஓகே, இப்போ வந்து நம்ம டிவிக்கேன்னு சொன்னாலே வந்து எல்லாரும் தற்குறின்னு ஒரு வார்த்தை சொல்றாங்களே, நீங்க எப்படி நினைக்கிறீங்க? தற்குறி தாங்கண்ணா. அப்படியே வச்சுட்டு போட்டுமே. இந்த தற்குறிகள் தான் நாளைக்கு நாட்டையே ஆள போறாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க? அப்ப வந்து தற்குறிகளுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது, எதுக்காக ஓட்டு போட்டீங்கன்னு கேள்வி கேட்பாங்களா அவங்க? ஓகே,
இதுக்கு முன்னாடி நீங்க எந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணீங்க? இல்லை நான் அதை பற்றி பேச வரலாம். நம்மளுக்கு எது நடுநிலையாக இருக்குமோ, எது கரெக்டாக இருக்குமோ, நம்ம நாட்டுக்கும் சரி நம்ம மக்களுக்கும் சரி இப்போ இருக்கிற அரசியல் சூழலில் எது நல்லதோ அதுக்கு நம்ம வந்து வழி விட்டுட்டு நம்ம அதுக்கு பின்னாடி போனதான் அது புத்திசாலித்தனமாக இருக்கும். ஓகே, இப்போ தொடர்ந்து வந்து சீமானண்ணன் வந்து அவங்க சீமானனாகட்டும் சாட்டை துறைமுகனாகட்டும் வந்து நம்ம விஜய் அவர்கள் வந்து தாக்கி பேசிட்டே இருக்காங்க. இவங்க அவங்கள பற்றி பேசுறதே இல்லை, பட் அவங்கள வந்து தாக்கி பேசிட்டே இருக்காங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வேற ஒன்றுமே இல்லைண்ணா, கதறாங்க. வந்துட்டாருன்னா என்ன பண்ணுறது, ஒருவேளை வந்துட்டாருன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு பயம். சீமானண்ணன் வந்து தமிழ் தேசியம் தானே பேசுறாரு, அவர் ஏன் கதறணும்? அவருக்கு என்னன்னா எப்படியாவது நம்ம வந்துடணும், இதெல்லாம் பேசியாவது நம்ம முன்னாடி வந்துடணும்னு பார்த்தாரு. அதெல்லாம் முடியாது, நாங்கள் பிரேக் பண்ணிட்டு எது உண்மையோ எது நீடிக்குமோ அந்த வழியில் நாங்கள் போகிறோம்னு சொல்லிட்டு வந்தது. மக்கள் எல்லாமே இவருக்கு சப்போர்ட் பண்ணுறது அவர் பயந்துட்டாரு, வேற ஒன்றும் இல்லை. இதுதான் ஓப்பனாக சொல்லப்போனால் இதுதான் உண்மை. விஜய் அவர்களை பார்த்து வந்து சீமானண்ணன் பயப்படுறாரு. கண்டிப்பா பயப்படுறாரு. கண்டிப்பாங்க. இது என்னங்க டவுட்? அண்ணனை பார்த்து எல்லாருமே பயப்படுறாங்க. கண்டிப்பாங்க கண்டிப்பா. ஓகே, 26ல டிவிகே தான். கண்டிப்பா. ஓகே, உங்க ஃபேமிலில எவ்வளவு பேர் இருக்கீங்க? எங்க ஃபேமிலில ஒரு 10 15 20 பேர் இருப்போம்னு வெச்சுக்கோங்க. 15 20 பேர் எல்லாரும் டிவிகே தான். எல்லாரும் டிவிகே மட்டும் தான். நீங்க அப்படியே ஒரே ஃபேமிலியா? இல்ல ஒரு டீம். ஓட்டு அண்ணாக்கு மட்டும்தான். எனக்கும் தான் 23 வயசாவது. ஃபர்ஸ்ட் ஓட்டு விஜய்க்கு மட்டும்தான். ஓகே, சூப்பர். அப்போ இன்னொன்று என்னன்னா, அம்மாவும் சினிமாவில் இருந்தாங்க, அப்புறம் எம்ஜிஆரும் சினிமாவில் இருந்தாங்க, விஜயும் வந்து சினிமாவில் தான் இருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ஓட்டு ஜெயிக்கணும், அவங்க மட்டும்தான். உலகத்துக்கு நன்மை பண்ணுறது அவங்க மட்டும்தான். நல்லது சரி, நல்லது பண்ணாங்க. சினிமாவில் வச்சு பேசிட்டு இருக்காங்களே, சினிமா நடிக்கிறாங்க இந்த மாதிரி பேசுறாங்கல்ல, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நல்லது பண்ண மட்டும்தான் எம்ஜிஆர் அம்மா மாதிரி நல்லது பண்ண மட்டும்தான் விஜய் வந்திருக்காரு. ஓகே, இப்போ டிவிக்கு என்ன தற்குறின்னு சொல்றாங்களே, அதுக்கு என்ன சொல்றீங்க? சொல்றவங்க தானே தற்குறி, அவங்க எங்கன்னா தற்குறியா இருக்காங்க? சொல்றவங்க தான் தற்குறி. விஜய்னா ஆல்வேஸ் ஸ்மார்ட். எங்களோட ஓட்டு இந்த வருஷம் விஜய்க்கு மட்டும்தான், என்னோட அண்ணாக்கு மட்டும்தான், விஜய் மட்டும்தான். ஓகே ஓகே, தேங்க் யூ. விஜய் சார் பாத்தீங்களா? பாத்தீங்க. எந்த ஊர்ல இருந்து நீங்க வந்திருக்கீங்க? நான் திருப்பூர், ஈரோடு. ஓகே, நீங்க ஓட்டு போட முடியும்? ஓட்டு போடுற வயசு ஆயிடுச்சு உங்களுக்கு? ஓகே, ஃபர்ஸ்ட் ஓட்டா? ஆமா. ஓகே, யாருக்கு போட போறீங்க? டிவிகேக்கு தான், தளபதிக்கு தான். தளபதிக்கு தான். நீங்க என்ன ரசிகரா வந்திருக்கீங்களா இல்ல வந்து தொண்டரா வந்திருக்கீங்களா? ரசிகரா இருந்து இப்ப தொண்டரா மாறி இருக்கீங்க. ஓகே, விஜய் சார் எப்படி பேசினாரு? செமையா பேசினாரு. ஓகே, ஏதாவது அரசியல் பேசுறது இல்லன்னு சொல்றாங்க, அரசியல் பேசினாரா இல்ல வந்து சினிமா? இது அரசியல் தானே இப்ப பேசுறது. ஓகே, என்னென்ன விஷயம் பேசினாரு? நிறைய பேசியிருக்காரு. வருவாரு, நம்ம வர வைக்கணும், அவ்வளவுதான். உங்க ஓட்டு டிவிகேக்கு. விஜய் நான் பாத்தீங்களா? பார்த்தேன், அழகா பக்கத்துலயே பார்த்தோம். நம்ம நிர்வாகி தான். ஓகே, இது வரைக்கும் மாநாட்டில் பார்க்கறதால கூட பக்கத்துல பார்த்துருக்கிறோம். ஓகே, சூப்பர். என்ன தொட்டு பார்க்கல, அவ்வளவுதான். ஏன்னா நீங்க அவர் சொன்ன மாதிரி நாங்க ஈரோட்டையும் காப்பாற்றி காட்டுவோம், சரிங்களா? எங்களால இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்களையும் வரப்போம். இனிமேல் எங்க கரூர் மேட்டர் சொன்னாங்க பாத்தீங்களா, இந்த மாதிரி எங்கேயும் நடக்காது, இனிமேல் நடக்காது. அதை மட்டும் எல்லாரும் அவாய்ட் பண்ணிட்டாங்கன்னா போதும். நம்ம கரூர்னு பேசி பசங்க எல்லாத்துக்கும் கொஞ்சம் சங்கடப்பட வேணாம். எங்கன்னா தளபதி பார்க்க வரலாம், பார்த்து பத்திரமா வந்து போனீங்கன்னா போதும். ஓகே, தேங்க்யூ. சேஃப்டியா போங்க, பத்திரமா போனா போதும். எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? நாங்க இங்க ஈரோடு லோக்கல் தாங்க. ஈரோடு தான். ஓகே, ஓட்டு போற வயசு ஆயிடுச்சா உங்களுக்கு? வயசு ஆயிடுச்சு. ஓட்டர் ஐடி வாங்கியாச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஓட்டா? ஆமாண்ணா. ஃபர்ஸ்ட் ஓட் யாருக்கு? நம்ம அண்ணனுக்கு தான். ஓகே, சூப்பர். 2026ல டிவிக்கு ஜெயிக்கும்னு நினைக்கிறீங்களா? நீங்க சப்போர்ட் பண்றீங்க. ஓகே, ஜெயிக்கும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா அண்ணன் தான் வருவாரு, டெஃபினட்டா சொல்றோம். ஓகே, விஜய் சார் பாத்தீங்களா எப்படி பேசுறாரு? பயங்கரமா பேசுவாங்க. இல்ல கொஞ்ச நேரம் தான் பேசுறான்னு கம்ப்ளைண்ட் பண்ணாரு, அதையும் கூட அவரே சொன்னாரு. இன்னைக்கு எவ்வளவு நேரம் பேசினாரு? ஒரு மணி நேரத்துக்கு மேல இருக்கும். 1 மணி நேரத்துக்கு மேல வாய்ப்பு இல்லை. 1 மணி நேரத்துக்கு மேல இருக்கும். இல்ல 1 மணி நேரம் பேசல. அவங்க வந்தவங்க எல்லாம் 5 நிமிஷம் பேசினாங்க, அவரு கண்டிப்பா பேசியிருப்பாரு. ஓகே, 1 மணி நேரம் பேசல, கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷத்துக்கு மேல பேசியிருக்காரு. ஓகே, உங்க சப்போர்ட் டிவிகே தான். ஓகே, மக்களே வந்து பாத்தீங்கன்னா இப்போ மாநாடு முடிஞ்சு விஜய் அவர்கள் மற்ற எல்லா நிர்வாகிகளும் பேசி முடிச்சு கிளம்பிட்டாங்க. ஆக்சுவலாக அவங்க பேசி முடிச்சு அடுத்த 5வது நிமிஷம் அந்த இடமே வந்து காலி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னாவே தெரியும், எந்த சலசலப்பும் இல்லாமல் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இங்கே வந்திருந்தது அத்தனை பேருமே வந்து இளைஞர்கள் இருந்தாங்க. வயசு அதிகமானவங்க நிறைய பேர்லாம் வரல, ரொம்ப ரேராக தான் அங்கங்கே பார்க்க முடிஞ்சுது. எல்லாருமே இளைஞர்களாக தான் இருந்தாங்க. எல்லாருடைய சப்போர்ட் விஜய்க்கு தான் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு கொண்டாட்டமாக திருவிழாவாக செலிப்ரேட் பண்ணாங்க. நண்பர்களாகட்டும் நண்பிகளாகட்டும் எல்லாம் செலிப்ரேட் பண்ணாங்க. விஜய் சார் வந்து பேசிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் அங்கேருந்து லேடிஸ் தனியாக ஜென்ஸ் தனியாக தான் வந்து அலோவ் பண்ணியிருந்தாங்க ஒவ்வொரு பாக்ஸ்
ப்ராசஸா ஃபர்ஸ்ட் வந்து லேடிஸ் வந்து வெளியே அனுப்பிச்சு விட்டாங்க. அவங்க பேசி முடிச்சோன்னா போலீஸ் எல்லாமே உள்ள வந்தாங்க. கிளம்பு டக்கு லேடிஸ் எல்லாருமே தனியாக வெளியே அனுப்பிச்சு விட்டாங்க. லேடி போலீஸ் உள்ள வந்தாங்க, எல்லாமே வெளியே அனுப்பிச்சு விட்டாங்க. அதுக்கப்புறமே தான் பசங்க வெளியே விட்டாங்க. எந்த சலசலப்பும் எந்த சலனமும் இல்லாம எந்த பிரச்சனையும் இல்லாம ரொம்ப தெளிவா நடந்து முடிஞ்சிருக்குது. ஸோ இது உண்மையிலேயே வந்து டிவிகேக்கு மிகப்பெரிய வெற்றி. கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் திருப்பி வந்து தமிழ்நாட்டில் அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க மக்கள் சந்திப்பு. இது உண்மையிலேயே வந்து மிகப்பெரிய வெற்றி. சூப்பரா நடத்தி முடிச்சாங்க. இதுக்கு வந்து செங்கோட்டையன் ஐயா அவர்களுக்கு தான் வந்து ஒரு ஹேண்ட்ஸ் ஆஃப் சொல்லணும். அவர் ஆர்கனைசேஷன்லாம் அவருடைய ஒருங்கிணைப்புல தான் வந்து இந்த மீட்டிங் வந்து நடந்திருக்கு. ரொம்ப அருமையா பண்ணியிருக்காங்க. எந்த பிரச்சனையும் இல்லாம முடிஞ்சிருக்கு. இதுவே மிகப்பெரிய தாவேக்காக்கு உண்மையிலேயே மிகப்பெரிய வெற்றி. இதை தொடர்ந்து இவர் பேசின அரசியல் எந்த அளவுக்கு யாரை தாக்க போகுது, இதனுடைய கதறல்கள் எல்லாமே வந்து திருப்பி என்ன அப்படிங்கிறத பார்க்க போகலாம். இந்த தொடர்ந்து இன்னொரு அடுத்த மீட்டிங் வர வரைக்குமே இதுதான் கண்டென்ட்டா இருக்க போகுது. எல்லாருக்குமே சோசியல் மீடியா எல்லாருக்குமே இதுதான் கண்டென்ட்டா இருக்க போகுது. என்னென்ன கதற போறாங்க, யார் என்ன பேச போறாங்க, என்ன பதில் வர போகுது, அதுக்கு இவங்க சைடுல இருந்து என்ன பதில் வர போகுதுங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெரிய தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும்.